சில சமயங்களில் நம்ம சோர்ந்து போகும்போது ஏசப்பா நமக்கு பைபிள் வாசிக்கும் போதோ வேறு யார் மூலமாகவோ நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. எந்த விஷயத்தை குறித்து கவலைப்படுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும், கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த காத்துட்ருக்க நேரங்களில் நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் ஏசப்பா நமக்காக செஞ்சுருந்தாலும் அந்த சூழ்நிலையில் காத்துட்ருக்கும் போது நமக்கு இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்கும், உண்மையாலே ஏசப்பா நமக்கு தான் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். இதே நம்ம பைபிளில் நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நம்ம சொல்லுவோம், பைபிளில் இருக்க கேரக்டர்ஸை பார்த்து ஏசப்பா தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரே, அப்படியே இவங்க நம்பாமல் இருந்தாங்க, அப்படியே இவங்க காத்திருக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள குறித்து சொல்லுவோம். ஆனால் அதே சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அவங்கள காட்டிலும் நிறைய குழப்பங்கள் இருப்போம். கடைசியாக அது நிறைவேறும் போது தான் அதோட உண்மையை நம்ம அறிவோம். உங்களுக்கு எவ்வளோ வசனங்கள் கொடுத்து கடவுள் வெளிப்படுத்துகிறாரே, கண்டிப்பாக அது பொய்யா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்காது. காத்துட்ருக்க நேரங்களில் குழப்பங்கள் வரும்போது விசுவாசத்தோடு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி இது நடக்கும் நான் நம்புகிறேன் ஏசப்பா, இந்த காத்துட்ருக்க நேரங்களில் எந்த ஒரு குழப்பமும் என்னை சூழ்ந்து கொள்ளாதபடி என்னை பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். சரி, இந்த பாட்டு கேளுங்க. பறவை கொஞ்சம் முற்றுப்பார், அது விதைத்து அறுக்கிறதோ, அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ, யாருக்கும் நில்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே, கவலை மட்டும் நினைத்தான் அது தனக்குள் அழகிறதே, துயரங்கள் கொஞ்சம் மறந்திடு அது இனிமை சேர்க்கும், இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு அதில் புதுமை சேர்க்கும், ஓஹோ கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு அது அழகு சேர்க்கும்.